ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் தேவிகா வரும். வெல்கம் பேக் டு மை சேனல் ஷேட்ஸ் ஆஃப் கிரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நம்மளோட வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜுக்கு கவர் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த 2 கலர் யான் எடுத்துருக்கிறேன். ரெண்டுமே 4 ப்ளே அக்ரலிக் தான். ஹூக் சைஸ் வந்து 3.5 mm அண்ட் சிசர் எடுத்துருக்கிறேன். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஃப்ரிட்ஜு கவர், வால் ஹேங்கிங், டேபிள் மேட்டு, இல்லை டோர் மேட்டு, ஓவனுக்கு கவர் ஸ்டிச் பண்ணுறோம், சோஃபாக்கு கவர் ஸ்டிச் பண்ணுறோம். இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து இந்த மாதிரி கடைகளில் நம்மளுக்கு நியர்பை ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கிற இந்த உள்ளன் த்ரெட்டே போதுமானது. இது வந்து 10 ரூபா, 15 ரூபாய், 20 ரூபாய்க்கெலாம் கிடைக்கிது. இந்த த்ரெட்டே போதும். அக்ரலிக் யான் தான் யூஸ் பண்ணணும், காட்டன் யான் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா இதெல்லாம் நம்ம ரேர் யூஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவோம். இந்த தோரணம், வால் ஹேங்கிங், இந்த மாதிரி மேட்டு, கவர் எல்லாம் வந்து நம்ம அடிக்கடி டெய்லி யூஸ் கிடையாது. ஒரு வாட்டி நம்ம போட்டுட்டோம்னா அப்படியே தான் இருக்க போகுது. அதனால் அதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப காசு செலவு பண்ணி நூல் வாங்கி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த மாதிரி உள்ளன் த்ரெட்டே அதுக்கு போதும். நீங்கள் கேட்கலாம், எங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க உள்ளன் த்ரெட் போதும் அப்படின்ட்டு, ஆனால் நீங்கள் வந்து அது தானே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கலாம். பட் எதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்து நிறைய அக்ரலிக் யான், காட்டன் யான் இருக்குது. ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்க்கு சென்ட் பண்ணுறோம், இல்லை கிளாஸ் எடுக்கிறோம், ஆர்டர் நிறைய நம்ம பண்ணுறோம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம உள்ளன் த்ரெட்டில் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் வந்து எப்பொழுதுமே என்கிட்ட அக்ரலிக் அண்ட் காட்டன் யான்ஸ் தான் இருக்கும். இந்த மாதிரி உள்ளன் த்ரெட் வந்து என்கிட்ட கம்மியாக தான் இருக்கும். அதனால தான் நான் எல்லா ப்ராடக்ட்டும் இதுலேயே உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஸோ உங்ககிட்ட என்ன த்ரெட் இருக்கோ அதில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி பழகிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்கு தான் கவர் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃப்ரிட்ஜோட மெஷர்மெண்ட் எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து ஃப்ரண்ட்டு டோர்லேருந்து பார்க்கலாம். இது வந்து எனக்கு 22 இன்ச் இருக்குது. ஸோ மேலேயும் ஆப்வியஸாக எனக்கு அந்த அளவு தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கீழே சைடில் வந்து 2 சைடுமே நமக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுற கவர் வந்து ஹேங் ஆகணும், அதை தொங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கும் நீங்கள் சேர்த்து மெஷர்மெண்ட் எடுக்கணும். சரிங்களா? மேலே மட்டும் போதும் அப்படின்னா எனக்கு 22 இன்ச் வருது. ஸோ உங்களோட ஃப்ரிட்ஜுக்கு எவ்வளோ இன்ச்சஸ் வருதுன்னு பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் கீழே உங்களுக்கு ஹேங் ஆகணும் அப்படின்னா அதுக்கும் சேர்த்து தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ டோட்டலாக மொத்தமாக நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். மொத்தமாக எடுக்கும்பொழுது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே 22, ஒரு சைடுக்கு 5 இன்ச் 5 இன்ச் நம்ம விட்டோம்னா கூட 10 இன்ச்சு. ஸோ டோட்டலாக 32 இன்ச்சு வரும். அப்படி இல்லை பேக்கெட் வேணும்னா அதுக்கு நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? ஸோ முதல்ல நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி வேணும், மேலே மட்டும் கவர் ஆகணுமா, இல்லை சைடில் ஹேங் ஆகணுமா, இல்லை பேக்கெட்ஸோடு வேணுமா, இந்த 3 டைப் இருக்குது. 3 டைப்பில் எப்படி வேணுமோ அந்த மெஷர்மெண்ட் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அகலமும் நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு அகலமும் 22 இன்ச்சு தான் வருது. நீளம், அகலம் ரெண்டுமே என்னோடய ஃப்ரிட்ஜுக்கு வந்து 22 இன்ச்சு தான் வருது. ஸோ அதை வந்து எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீளம் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோம். 22 இன்ச் இருந்துச்சு இல்லைங்களா? இது மாதிரி உங்களோட ஃப்ரிட்ஜுக்கு எவ்வளோ இன்ச் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அகலம் பார்த்திங்கன்னா எனக்கு அதிகம் தான், 22 இன்ச்சு தான் என்னோடய ஃப்ரிட்ஜுக்கு வந்து அகலமும் இருந்தது. ஸோ அதனால் அதையும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். நீங்களும் இது மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. இது மட்டும் போதும். நீளம் அகலம் வரைக்கும் எனக்கு அந்த ஸ்கொயராக இருந்தால் மட்டும் போதும் கவர் அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. 22 இன்ச்சுக்கு நீங்கள் செயின்ஸ் போட்டு இப்போ நான் சொல்லித்தர பேட்டர்னை வந்து அப்படியே க்ரியேட் பண்ணிவிட்டு வரலாம். இல்லை உங்களுக்கு வந்து அந்த கீழே தொங்குற மாதிரி 2 சைடுமே ஃப்ரிட்ஜோட 2 சைடும் கீழே தொங்கி பேக்கெட் வரணும். இப்போ நம்ம கடைகள்லாம் ஃப்ரிட்ஜுக்கு கவர் வாங்குவோம்ல, அதுக்கு வந்து நம்மளுக்கு பேக்கெட்ஸ் வரும் பாருங்கள், ஒரு 3 பேக்கெட் வரா மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பேக்கெட்டோடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு சைடுக்கு வந்து 14 இன்ச்சு, இன்னொரு சைடுக்கு 14 இன்ச்சு. ஸோ டோட்டலாக 50 இன்ச்சு. அதாவது மேலே 22, அதுக்கப்புறம் ஒரு சைடு தொங்கி பேக்கெட் வர்றதுக்கு வந்து 14 இன்ச்சு, அப்போ 2 சைடுக்கு 14 14 28, மொத்தமாக 50 இன்ச்சு நம்ம செயின்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த 22 இன்ச் வந்து உங்களோட ஃப்ரிட்ஜுக்கு கண்டிப்பாக மாறும். இந்த 14 14 நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ 22 மட்டும் மாறும். அது என்னன்னு மெஷர் பண்ணிவிட்டு அது கூட நீங்கள் இந்த 14 14 ஆட் பண்ணி மொத்தமாக எவ்வளோ வருதோ, இப்போ எனக்கு 50 வந்திருக்குல்ல, அந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் செயின்ஸ் போட்டுக்கணும். ஸோ இப்போ வந்து பேக்கெட்டெல்லாம் எனக்கு வேண்டாம், ஜஸ்ட்டு கொஞ்சம் தொங்கினா மட்டும் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 22 கூட ஒரு 10 இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதாவது ஒரு சைடுக்கு 5 இன்ச்சு, இன்னொரு சைடுக்கு 5 இன்ச்சு அப்படின்னு சொல்லி 10 இன்ச்சு மட்டும். பேக்கெட் வராது அதில், சும்மா சைடில் வந்து உங்களுக்கு ஹேங் ஆகும், அவ்வளோதான், கொஞ்சம் கொஞ்சம் ஹேங் ஆகும். ஸோ டோட்டலாக 22 கூட 10, அதோடு சேர்த்து 32. ஸோ இப்போ இந்த 3 டைப்பில் உங்களுக்கு எப்படி வேணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி செயின்ஸ் போட்டுக்கணும். செயின்ஸோட கவுண்ட் எவ்வளோ இருக்கணும், இப்போ நம்ம தைக்க போகிற பேட்டர்னுக்கு எவ்வளோ இருக்கணுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ இப்போ மெஷர்மெண்ட் வந்து இப்படி தான் எடுத்து எந்த இன்ச்சுக்கு நீங்கள் தைக்க போகிறீங்கன்றதை டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ நான் வந்து இந்த 2 கலரில் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். அதாவது ஃப்ரிட்ஜு கவர் வந்து அதில் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். பட் இப்போ வீடியோக்காக இந்த 2 கலரில் சின்னதாக உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்க போகிறேன். ஏன்னா 50 இன்ச்சும் நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும்னு ரொம்ப லேட் ஆகும். அதனால் கொஞ்சமாக ஒரு சின்ன ப்ராடக்டாக உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எந்த கலரில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த கலரில் த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு
ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் 2 கலர் மாற்றி மாற்றி யூஸ் பண்ண போகிறேன். ஒரு 2 ரோக்கும் ஒரு கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து சிங்கிள் கலர் யூஸ் பண்ணலாம், டபுள் கலர் யூஸ் பண்ணலாம், இல்லை ஒவ்வொரு ரோக்கும் ஒரு கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உங்களோட விருப்பம் தான். சரிங்களா? இப்போ நான் வந்து 2 கலரை ஆல்டர்னேட்டிவாக 2 ரோக்கு ஒரு கலர் சேஞ்ச் பண்ணி தைக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லிப் நாட் போட்டுட்டு செயின்ஸ் போட்டுக்க போகிறோம். இந்த செயின்ஸோட கவுண்ட் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 5, அதாவது 5 5 5ஆக இருக்கணும். 5 10 15 20 25 இந்த மாதிரி 100 150 அந்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த செயின்ஸோட கவுண்ட் வந்து நீங்கள் மெஷர் பண்ணியிருக்கீங்கல்ல, 22 இன்ச்சா இல்லை 32 இன்ச்சா இல்லை 50 இன்ச்சா, அந்த அளவுக்கு நீங்கள் செயின்ஸ் போட்டுட்டு வரணும். செயின்ஸோட கவுண்ட் வந்து 5 5ஆக முடிஞ்சிருக்கணும். சரிங்களா? மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 இருக்கணும். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுற பேட்டர்னுக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 இருக்கணும். ஸோ நான் வந்து கொஞ்சமாக ஒரு 25 செயின் மட்டும் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அதில் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு. இதையே வந்து நீங்கள் 50 இன்ச்சுக்கோ இல்லை 32 இன்ச்சுக்கோ கன்வெர்ட் பண்ணும்பொழுது அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஹூக்கில் மூணு செயினை விட்டுடணும். 1 2 3 விட்டுட்டு 4வது செயினில் டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ 1 2 3 விட்டுடுங்க. 4வது செயினில் வந்து இந்த மாதிரி யார்ன் ஓவர் பண்ணிக்கோங்க. ஹூக்கில் யார்ன் ஓவர் பண்ணிவிட்டு 4th செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணி த்ரெட் அது வழியாக எடுத்து இப்போ 3 லூப் இருக்குது பாருங்கள் ஹூக்கில். இதில் ஃபஸ்ட்டு 2 லூப்பில் மட்டும் நம்ம இப்படி வெளியில் எடுக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி யார்ன் ஓவர் பண்ணிவிட்டு இந்த 2 லூப்பில் எடுத்துடணும். ஸோ இதுதான் வந்து டபுள் க்ரோஷே. நம்ம ஃபஸ்ட்டு 3 செயின் ஸ்கிப் பண்ணோம்ல, அது வந்து ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே மாதிரி வந்துருச்சு. அடுத்து நம்ம ஒரு டபுள் க்ரோஷே பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு 2 செயினை ஸ்கிப் பண்ணணும். 2 பண்ணினதுக்கப்புறம் 1 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த செயினில் போயிட்டு நம்ம டபுள் க்ரோஷே பண்ணணும். ஒன்று, அதே செயினில் அகெயின் இன்னொரு டபுள் க்ரோஷே. 2 டபுள் க்ரோஷே பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து ஒரு செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு திருப்பி அகெயின் 2 டபுள் க்ரோஷே அதே செயினில் பண்ணணும். ஸோ நம்ம வி ஸ்டிச் பண்ணுவோம்ல, டபுள் க்ரோஷே செயின் 1 டபுள் க்ரோஷே, அந்த மாதிரி இங்கே வந்து 2 டபுள் க்ரோஷே ஒரு செயின் 2 டபுள் க்ரோஷே. ஸோ இந்த பேட்டர்ன் தான் நம்ம வந்து த்ரூ அவுட் கண்டினியூ பண்ண போகிறோம். அடுத்து 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. 1 2 ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இருக்கிற செயினில் போயிட்டு 2 டபுள் க்ரோஷே, ஒரு செயின், அகெயின் அதே செயினில் போயிட்டு இன்னும் 2 டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. 2 டபுள் க்ரோஷே செயின் 1 2 டபுள் க்ரோஷே. ரொம்ப ஈஸியான பேட்டர்ன் தான் இது. அடுத்து நெக்ஸ்ட்டு 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. 3வது செயினில் போயிட்டு டபுள் க்ரோஷே, இன்னொரு டபுள் க்ரோஷே, ஒரு செயின், அடுத்து 2 டபுள் க்ரோஷே. ஸோ இதே போல் இந்த ரோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ரோ இப்படி தான் கொஞ்சம் கர்வியாக வரும். அதுக்கப்புறம் வந்து அதாவது பெண்ட் ஆன மாதிரி வரும். அப்புறம் நம்ம போக போக ஸ்டிச் பண்ணும்பொழுது ஸ்ட்ரெயிட் ஆகிடும். இப்போ லாஸ்ட்டாக நமக்கு 3 செயின் பேலன்ஸ் இருக்குது. இப்போ 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு லாஸ்ட் இருக்க செயினில் போயிட்டு 2 டபுள் க்ரோஷே பண்ணிக்கோங்க. 1, அதே லாஸ்ட் செயினில் இன்னொரு டபுள் க்ரோஷே. அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு ரோ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது வந்து நான் சாம்பிளுக்கு கொஞ்சமாக உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ 3 செயின் போட்டுக்கோங்க. 1 2 3. அடுத்து அப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இப்போ இந்த 3 செயின் போட்டோம்ல, அந்த பேஸில் மட்டும் ஸ்டிச் பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்த ஸ்டிச் இருக்குது பாருங்கள், ஒரு டபுள் க்ரோஷே. அதில் போயிட்டு நம்ம ஒரு டபுள் க்ரோஷே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ செயின் 3, அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு டபுள் க்ரோஷே, 2 வந்துருச்சு. அடுத்து இப்போ இந்த ஒவ்வொரு வி ஷேப் பண்ணியிருக்கோம்ல, அதில் அந்த செயின் 1 கேப்பில் தான் பண்ண போகிறோம் இனிமேல். ஸோ ஒவ்வொரு செயின் 1 கேப்லேயும் போயிட்டு நம்ம 2 டபுள் க்ரோஷே, ஒரு செயின், 2 டபுள் க்ரோஷே. ஸோ ரொம்ப ஈஸியான பேட்டர்ன், ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஸ்டிச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு செயின் 1 ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், இங்கே போயிட்டு 2 டபுள் க்ரோஷே, ஒரு செயின், 2 டபுள் க்ரோஷே.
ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு செயின் ஒன் ஸ்பேஸ்லேயும் நம்ம பண்ணிக்கிட்டே வரணும். 2 டபுள் க்ரோஷே, ஒரு செயின், 2 டபுள் க்ரோஷே. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ நம்ம 2 ரோ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு 2 ரோக்கு நடுவில் வந்து நான் கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன்னு. ஸோ எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அந்த லாஸ்ட் டபுள் க்ரோஷே இருக்குல்ல, அதுலேயும் போயிட்டு, அதாவது அந்த செயின் 3 இருக்கும், அதுலேயும் போயிட்டு ஒரு டபுள் க்ரோஷே போடணும். ஆனால் இன்கம்ப்ளீட்டாக அப்படியே விட்டுக்கோங்க. அதாவது கம்ப்ளீட் பண்ண வேண்டாம். இந்த 2 லூப் இருக்கும்பொழுது அப்படியே வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு கலரை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்த கலரை வந்து இந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து 3 செயின், 1 2 3 அப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் போயிட்டு ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு கலரை வந்து நம்ம கட் பண்ண வேண்டாம். அடுத்த செயின் ஒன் ஸ்பேஸில் போயிட்டு நம்ம பேட்டர்ன் அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதான். 2 டபுள் க்ரோஷே, ஒரு செயின், 2 டபுள் க்ரோஷே. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு கலர் வந்து நம்ம கட் பண்ண வேண்டாம். ஏன்னா ஒவ்வொரு 2 ரோக்கும் நம்ம அப்படியே மாற்றி மாற்றி தைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால அப்படியே ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் கட் பண்ணாமல். இப்போ ஒவ்வொரு செயின் ஒன் ஸ்பேஸ்லையும் நம்ம 2 டபுள் க்ரோஷே, ஒரு செயின், 2 டபுள் க்ரோஷே. இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பேட்டர்ன். அதுக்கப்புறம் 3 செயின் போட்டு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அகெயின் ஒரு டபுள் க்ரோஷே, அதுக்கு அடுத்து அந்த செயின் ஒன் ஸ்பேஸில் போயிட்டு 2 டபுள் க்ரோஷே, ஒரு செயின், 2 டபுள் க்ரோஷே. ஸோ இந்த பேட்டர்னை வந்து நம்ம த்ரூ அவுட் நம்மளுக்கு எவ்வளோ இன்ச்சு செயின் போட்டிருக்கோம், எவ்வளோ அகலம் வேணுமோ அது வரைக்கும் கண்டினியூ பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ நீங்கள் ஃப்ரிட்ஜோட நீளத்துலனும் இந்த பேட்டர்ன் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை அகலம் வைஸும் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அகலம் கம்மியாக இருக்குன்னா அது வரைக்கும் நீங்கள் செயின் போட்டு கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நீளத்தோட லென்த் வர வரைக்கும் கண்டினியூ பண்ணணும். சரிங்களா? இல்லை நீளம் எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு செயின்ஸ் போட்டு இந்த பேட்டர்னை அகலம் வரைக்கும் நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே வரணும். ஸோ இப்போ அடுத்த இந்த ஃபஸ்ட்டு கலரை வந்து அப்படி இப்படி ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக 2 லூப் இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அப்படியே அந்த கலரில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இது போலவே ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிவிட்டு வாங்க. ஒவ்வொரு ரோ கலர் சேஞ்ச் பண்ணுறதுனாலும் உங்களோட விருப்பம் தான். இல்லை ஒரே கலரில் இந்த ஃபுல் ஃப்ரிட்ஜ் கவரும் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுனாலும் நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதே போல் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜோட நீளம் அகலத்துக்கு நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி காமிச்ச கலரில் இந்த மாதிரி 2 ரோவுக்கு நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது வந்து 22 நீளம், 22 இன்ச் அகலம் வந்திருக்கு. அதாவது என்னோடய ஃப்ரிட்ஜுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அது வரைக்கும் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஷிஃப்ட் பண்ணது ஒரு பக்கம் மட்டும் இந்த மாதிரி தெரியும். இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜோட பேக் சைடுக்கு போட்டுக்கலாம். அப்போ வந்து ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது அது அன்ஈவனாக தெரியாது. இந்த பக்கம் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது. ஸோ இந்த கலர் சேஞ்ச் பண்ண பார்ட் வந்து நம்ம ஃப்ரிட்ஜோட இந்த மாதிரி பேக் சைடில் வர மாதிரி போட்டுட்டிங்கன்னா வெளியிலேருந்து பார்க்கும்பொழுது நம்மளுக்கு அது அசிங்கமாக தெரியாது. ஸோ இது பேக் சைடில் போய்டும். ஃப்ரண்ட் சைடு வந்து உங்களுக்கு ஈவனாக அழகாக தெரியும். சரிங்களா? இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் ஃப்ரிட்ஜில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். என்னோடய ஃப்ரிட்ஜுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து இது வந்து டோரு, அதுக்கு நான் போடலை. டோரை தாண்டி இருக்கிற 22 இன்ச் நீளம் அகலத்துக்கு நான் போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. ஸோ அந்த கலர் ஷிஃப்ட் பண்ணதை வந்து நான் அந்த பேக் சைடு போட்டுட்டேன். இப்போ உங்களுக்கு ஹேங்கிங் இந்த பக்கம் வேணும்னா இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டிச் பண்ணணும். பேக்கெட்ஸ் அதெல்லாம் வேணும்னா இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நான் டோருக்காக தான் இது விட்டுருக்கேன். சரிங்களா? ஏன்னா நம்ம ஓப்பன் பண்ணும்போது அது உள்ளே போய் மாட்டிக்கும். அதனால் டோருக்கெலாம் நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டாம். வெறும் மெயின் பார்ட்டுக்கு மட்டும், ஃப்ரிட்ஜோட மெயின் பார்ட்டுக்கு மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கு இந்த மேல் பகுதி மட்டும் கவர் ஆகணும் அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க. ஒரு செயின் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க. இப்போ பேக்கெட்ஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன்.
ஸோ உங்களுக்கு இப்போ பேக்கெட் வேணும் அப்படின்னா இதை அப்படியே வந்து ஃபோல்டு பண்ணிக்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 7 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கணும் நம்ம. இப்போ 7 இன்ச்சுக்கு ஃபோல்டு பண்ணால் போதும். ஏன்னா நம்ம 14 இன்ச்சு தானே விட்டுருக்கோம். ஸோ அதனால் 7 இன்ச்சுக்கு நம்ம ஃபோல்டு பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு அதை எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துலேருந்து இந்த கார்னரை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். இல்லை உங்களுக்கு பேக்கெட் வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கெட் இல்லாமல் ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஹேங்கிங் மட்டும் வரும். இந்த சைடில் ஹேங்கிங் மட்டும் வேணும்னா நீங்கள் 32 இன்ச்சஸ்க்கு ஸ்டிச் பண்ணணும். அதாவது ஃப்ரிட்ஜோட நீளம் 22 இன்ச்சு ப்ளஸ் 10 இன்ச்சு. அப்போ ஒரு சைடு 5 இன்ச்சு ஒரு சைடு 5 இன்ச்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு பேக்கெட் வராது. சரிங்களா? இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஒரு நம்ம டேபிளுக்கெலாம் போடுவோம்ல, அந்த மாதிரி டேபிள் கவர் மாதிரி தான் இருக்கும். இதே கவரை வந்து நீங்கள் ஓவனுக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பேக்கெட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கார்னரில் நம்ம இங்கே லாஸ்ட்டாக நான் டபுள் க்ரோஷே முடிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த கலரை வந்து நான் கட் பண்ணிடுறேன். ஸோ இதோட போதும் அப்படிங்கிறதுனால கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எங்கே முடிச்சிருக்கோமோ அந்த த்ரெட்டை வந்து கட் பண்ண வேண்டாம். அதை அப்படியே ஃபோல்டு பண்ணி அதே த்ரெட்டில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நான் 7 இன்ச்சுக்கு ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பேக்கெட்டோட எவ்வளோ அகலம் வேணுமோ அது நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ 14 இன்ச்சு சொன்னேன் இல்லையா, அதுக்கு பதில் நீங்கள் 12 இன்ச்சு இல்லை 10 இன்ச்சு கூட நீங்கள் வச்சுக்கலாம். அப்போனா 10 இன்ச்சு வச்சிங்கன்னா 5 இன்ச்சுக்கு நீங்கள் ஃபோல்டு பண்ணணும். நான் 14 வச்சுருக்கிறதுனால 7 இன்ச்சுக்கு ஃபோல்டு பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி த்ரெட்டை இந்த லூப்பை வந்து இது வழியாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ அப்படியே நம்ம ஸ்லிப் ஸ்டிச் இல்லைனா சிங்கிள் க்ரோஷே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து சிங்கிள் க்ரோஷே தான் பண்ண போகிறேன். ஒரு செயின் போட்டுட்டு இந்த 2 பார்ட்டையும் ஒன்று போல் வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸோ பக்கத்தில் இருக்கிற கேப்குள்ளே இன்சர்ட் பண்ணி நான் வந்து அப்படியே சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வரேன். ஸோ 2 பார்ட்டையும் ஒன்று போல் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வாங்க. இதுக்கு வந்து நீங்கள் சிங்கிள் க்ரோஷே இல்லைனா ஸ்லிப் ஸ்டிச் 2 ஸ்டிச்சில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ சிங்கிள் க்ரோஷேயில் தான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ லாஸ்ட் வரைக்கும் நம்ம சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். கார்னரில் இந்த கார்னர் ஸ்டிச்சில் கூட போயிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ஒரு செயின் போட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க. இந்த எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டெல்லாம் லாஸ்ட்டாக இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க ராங் சைடு பக்கம். அவ்வளோதான். இப்போ ஒரு சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம், ஃபோல்டு பண்ணி ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இதே போல் இன்னொரு சைடு அந்த பக்கமும் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஈக்குவலாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு த்ரெட்டை வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. 2 பார்ட்டையும் ஒன்று போல் சேர்த்து வச்சு 2 பார்ட்டையும் சேர்த்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஹூக்கை இன்சர்ட் பண்ணி த்ரெட் அது வழியாக கொண்டு வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அகெயின் ஒரு பக்கத்தில் வந்து நம்ம அப்படியே சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான். ஸோ 2 பார்ட்டையும் ஸ்டிச் பண்ணிக்கணும். அந்த த்ரெட்டையும் அது கூடயே வச்சு அப்படியே சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வாங்க. ஸோ இந்த ஸ்டிச் வந்து நீங்கள் ஷால்க்கு, சோஃபா கவர், டேபிள் கவர் இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். பெட் கவர் இதுக்கெல்லாம் வந்து இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ இங்கே ஒரு செயின் போட்டுட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான். இப்போ நம்ம பேக்கெட் மாதிரி சென்டர், அதாவது நம்ம கடைகளில் ஃப்ரிட்ஜ் கவர் வாங்கும்பொழுது நம்மளுக்கு 3 பேக்கெட் வரும்ல, அந்த மாதிரி இல்லாமல் இது அப்படியே இருக்கும். இப்போ உங்களுக்கு வேணும் அந்த மாதிரி பேக்கெட் வேணும்னா நம்ம நடுவுலையும் ஸ்டிச் பண்ணணும். அதுவும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ இது வந்து நான் ஃப்ரிட்ஜில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம 2 கார்னர் மட்டும் அட்டாச் பண்ணியிருக்கோம்ல, அப்போ இப்படி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் தொங்கின மாதிரி இருக்கும். நம்ம ரொம்ப வெயிட்டெல்லாம் அதில் போட்டோன்னா ரொம்ப ஹேங் ஆகிடும். சும்மா நான் குட்டி குட்டி பொருள் மட்டும் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ கார்னர்ஸ் மட்டும் நம்ம அட்டாச் பண்ணும்பொழுது இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்மளுக்கு கடைகளில் வாங்கும்பொழுது 3 பேக்கெட் இருக்க மாதிரி இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி வேணும்னா எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இல்லை இதோட போதும்னா நீங்கள் இப்படியே விட்டுக்கலாம். இப்போ 3 பார்ட்டை நம்ம வந்து இதை டிவிஷன் பண்ணணும். ஸோ எவ்வளோ இன்ச்சு இருக்கோ அதை பார்த்துட்டு நீங்கள் டிவைட் பண்ணிக்கோங்க.
ஸோ நமக்கு வந்து டோட்டலாக 22 இன்ச் வந்தது இல்லையா, அதனால் ஒரு 7 இன்ச்சுக்கு நடுவில் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 7 இன்ச்சஸ்க்கு வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ அப்போ 3 பார்ட்டாக பிரிக்கும்போது ஈவனாக இருக்கும். அந்த பேக்கெட்ஸோட சைஸ் வந்து ஈவனாக இருக்கும். இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இந்த லைனில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும், அட்டாச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி யார்ன் நீடில் த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நேராக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஜஸ்ட் ஹேண்ட் ஸ்டிச் தான் பண்ண போகிறோம். ஒரு எம்மிங் மாதிரி இல்லை, ஒரு பேசிக்கான ஸ்டிச்சு தான். ஸோ கொஞ்சம் த்ரெட்டு பேக் சைட்லேயே இருக்கட்டும். நம்ம லாஸ்ட்டாக நாட் போட்டுக்கலாம். ஸோ நான் இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறனோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அடியில் பகுதியும் மேலே இருக்க பாக்கெட்டும் ஒன்றா சேர்த்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த டிவிஷன் வரும். ஸோ 2 லேயர்லேயும் இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். மேலே இருக்க பார்ட்டில் மட்டும் ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. கீழே இருக்க பார்ட்டையும் சேர்த்து நம்ம அட்டாச் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு பேக்கெட் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனில் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ லாஸ்ட்டாக முடிக்கும்பொழுது பேக் சைடு வீடியோ எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ ஒரு பாக்கெட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ பேக் சைடில் இருக்கிற இந்த த்ரெட்டை சும்மா இங்கே ஒரு 2-3 நாட் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க. இதே போல் இந்த பேக்கெட்டும் நம்ம வந்து இங்கேயும் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ 3 பேக்கெட் வந்து நம்மளுக்கு வந்துருச்சு பாருங்கள். இதே போல் அதர் சைடு இன்னொரு சைடும் நீங்கள் 3 பேக்கெட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நான் உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த ஸ்டிச்சும் இந்த பேக்கெட் எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ ஃப்ரிட்ஜில் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம கடைகளில் ஃப்ரிட்ஜு கவர் வாங்கும்பொழுது இந்த மாதிரி 3 பேக்கெட்டோடு தான் நம்மளுக்கு வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்குது இதுவுமே. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். பேக்கெட்ஸ்லாம் நம்ம எப்பொழுதும் போல் கேஸ் புக்கு, இபி பில்லு, இல்லைனா வந்து ஒரு பென்னு, நோட்டு இதெல்லாம் வந்து நம்ம எப்போவுமே கேரி பண்ணுறது தான். ஸோ அது வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.